நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நடைபெறவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆக்ஸ்போர்டின் சுயாதீன மாணவர் நடத்தும் செய்தித்தாளான ஷெர்வில்லுக்கு அளித்த அறிக்கையில் ஆக்ஸ்போர்டு யூனியன் தலைவர் கேத்ரின் சாங் மாணவர்கள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பங்கேற்கும் திறன் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியதை அடுத்து இந்த முடிவெடுக்கப்பட்டது. யூனியனின் நோக்கத்தின் ஒரு முக்கிய பகுதி மாணவர்களிடமிருந்து நேரடியான வெளிப்படையான கேள்விகளை கேட்பதை சாத்தியமாக்குவதாகும். இந்த விடயத்தில் பாடத்துடன் மிக நெருக்கமான தொடர்புடைய மாணவர்களில் கணிசமான எண்ணிக்கையானவர்கள் வெளிப்படையான கேள்விகளை கேட்பது பாதுகாப்பாக இல்லை. மாற்று வடிவங்கள் கேள்விகளை சமர்ப்பிப்பது போன்றவை பரிசீலிக்கப்பட்டாலும் மேத்யூ மற்றும் நான் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களின் நேரடி பங்கேற்பு இல்லாமை மன்றத்தின் சாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக உணர்ந்தேன். முக்கிய பங்குதாரர்கள் சமமாக ஈடுபட முடியாத ஒரு நிகழ்வு ஒன்றியம் எளிதாக்க விரும்பும் வகையான வலுவான விவாதத்தை உருவாக்காது. ராஜபக்சே 24 மணி நேரத்துக்குள் ஜூனியரில் உரையாற்ற இருந்தார். ராஜபக்சேவை நடத்தும் முடிவை கண்டித்து நிகழ்வை ரத்து செய்ய கோரி பிரித்தானியா முழுவதும் மாணவர்கள் மற்றும் பிரித்தானிய தமிழ் குழுக்களால் பல நாட்களாக ஒருங்கிணைந்து அணிதிரட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த ரத்து செய்யப்பட்டது.